வேலூரின் அருகே மண்ணின் மனம் வீசும் ஒரு கிராமத்தில் இவர் பிறந்தார். அறிவும் அர்ப்பணிப்பும் இவரிடம் சங்கமிக்கிறது. இவர்தான் டாக்டர் கோமதி மார்க்கபந்து அவர்கள். அறமும் ஒழுக்கமும் பண்பாடும் பண்பும் கற்றுத்தந்த தாய் தந்தையர் திரு மார்க்கபந்து, திருமதி சரஸ்வதி அவர்கள். சென்னை மருத்துவக் கல்லூரியின் மரபுச்சுவடுகளில் நடைபோட்டு பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் உள்ளறிவோடு கைகோர்த்து வார்விக் பல்கலைக்கழகத்தின் நிர்வாக ஞானத்தை தழுவி மருத்துவமும் மேலாண்மையும் ஒரே பாதையில் இணைந்த ஒரு முழுமையான தலைமையை இவர் உருவாக்கியுள்ளார். குழந்தை மருத்துவம் இவர் கரங்களில் கருணையாக மலர்ந்தது. சர்க்கரை நோய், உள் சுரப்பியல், உடல் எடை மேலாண்மை இவையெல்லாம் குழந்தைகளின் நலனை காக்கும் இவர் அறிவின் ஆயுதங்கள். ஒவ்வொரு சிரிப்பிலும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையை தன்னை காண வரும் அனைவரிடமும் இவர் விதைக்கிறார். இன்று யுனைடெட் லிங்கன்ஷயர் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் NHS ட்ரஸ்டில் தரநிலைகளுக்கு இவர் திசை காட்டி. NHS இங்கிலாந்து மிட்லாண்ட்ஸில் துணை மருத்துவ இயக்குநராக இருக்கிறார். தரம், பாதுகாப்பு, மருத்துவ நேர்மை ஆகியவற்றின் காவலராகவும் திகழ்கிறார். ஆனால் அவர் இதயம் வெள்ளை அங்கிக்குள் மட்டும் அடங்கிவிடவில்லை. தமிழ் அவரது இதயம் பேசும் மொழி. தமிழரின் பண்பாடு அவரின் சுவாசம். இணையத்திண்ணை என்னும் நவீன யூடியூப் மேடையில் தமிழ் இலக்கியம், மரபு, தமிழ் மொழியின் பண்பாடு ஒன்றாய் இணைந்து ஒலிக்கிறது. சமூக விழிப்புணர்வை விதைத்து பொறுப்புணர்வை வளர்த்து பண்பாட்டை பாதுகாத்து மருத்துவ எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு மனிதநேயத்தின் வெளியில் அவர் பயணம் ஐக்கிய ராச்சியத்தில் தொடர்கிறது. அறிவால் உயர்ந்து அன்பால் நிரம்பி சேவையால் ஒளிரும் டாக்டர் கோமதி மார்க்கபந்து அவர்களை இந்த பேச்சு போட்டியின் நடுவராக வரவேற்பதில் உலகளாவிய தமிழ் பள்ளி பெருமிதம் கொள்கிறது.